سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 115வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع عليم. கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியன. நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திருமுகம் உள்ளது. அல்லாஹ் தாராளமானவனும் நன்கு அறிந்தோனுமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே திசைகளை முன்னோக்குவதை பற்றி, தொழுகையிலே திசைகளை முன்னோக்குவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தியாக நாம் இதில் பார்க்கின்றோம். இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஆறுதல் அளிக்கின்ற வகையிலே அருளப்பெற்ற வசனமாக இது இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தங்களது பிறந்த மண்ணான மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தங்களது பள்ளிவாசலான கஅபத்துல்லாவை விட்டு பிரிந்து அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மதீனாவுக்கு போய் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பிறந்த மண்ணு, அதுவும் அதை திறந்து வந்திருக்கிறோம். கஅபத்துல்லா பள்ளிவாசல் உலகினுடைய முதல் பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய பள்ளி. அந்த பள்ளியை விட்டு வந்திருக்கிறோமே என்று வாடிக்கொண்டிருக்கிற நேரம் அந்த ஆறுதல் அளிக்கின்ற வகையிலே இந்த வசனத்தை இறக்கியதாக விரிவுரையாளர்கள் முதலாவதான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மக்காவில் இருக்கிற பொழுது ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ், இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கு பார்த்தீங்களா பைத்துல் முகத்தஸ், அந்த பைத்துல் முகத்தஸை முன்னோக்கியே தொழுதார்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், காபத்துல்லா இருக்க காபத்துல்லா விட்டுட்டு தொழுதாங்களான்னா அப்படி இல்லை. வேற எப்படின்னு சொன்னால், மக்காவிற்கு வடமேற்கில் அமைந்துள்ள பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகின்ற பொழுது புனித கஅபாவும் அதே திசையிலே அமைகின்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கஅபாவினுடைய அந்த ஹஜ்ருல் அஸ்வத், ருக்குல் யமான் என்ற அந்த ரெண்டுக்கு இடையில நிற்பாங்க. அந்த திசை எப்படின்னு சொன்னால் வடமேற்கு திசையாக இருக்கும். வடமேற்கு திசைன்னா இப்படி, இது வடக்கு, வடமேற்கு திசைங்கிறது இப்படி, வடக்கு இது மேற்கு, வடமேற்கு திசை கஅபத்துல்லா இருக்குன்னு சொன்னால் இப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தொழுவாங்க. இங்கே கஅபத்துல்லா இருக்கும், அதிலே அப்படியே பார்த்தா அங்கே பைத்துல் முகத்தஸும் இருக்கும். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மக்காவில் இருக்கிற காலமெல்லாம் எப்போ தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கஅபத்துல்லாவை இந்த நோக்குகிற விஷயத்தில் அப்படித்தான் செஞ்சாங்கன்னு சொன்னால் பைத்துல் முகத்தஸையும் கஅபத்துல்லாவையும் ஒரே திசையில் வச்சு தொழுது கொண்டு இருந்தார்கள். இப்போ மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தாச்சு. இப்போ எந்த திசையை நோக்கிறது? ஏற்கனவே கஅபத்துல்லாவையும் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸையும் நோக்கி தொழுதோம். இப்போ எதை நோக்கி தொழுவது என்கிற பொழுது அங்கே யூதர்கள் இருக்காங்க, மதீனாவில் யூதர்கள் இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் என்ன பண்ணான்னா, நீங்க இதுவரை எந்த திசையில தொழுதுகிட்டு இருந்தீங்களோ அந்த திசையை நோக்குங்க அப்படின்னு நல்லா உத்தரவு, நல்லா அப்படியே உத்தரவு. அது என்னன்னு சொன்னா பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவுங்க நீங்க
பைத்துல் முகத்தஸையே நோக்கி தொழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு வழி. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு 16 அல்லது 17 மாதங்கள் மதீனாவுக்கு போய் 16 அல்லது 17 மாதங்கள் இருக்கும். பைத்துல் முகத்தஸை நோக்கியே தொழுகிறாங்க. மதீனாவினுடைய வடதிசையில் தான் பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது. ஆனால் மக்கா காபத்துல்லா என்பது நேர் எதிர் திசையிலே தெற்கே இருக்கிறது. மதீனாவிலிருந்து கணக்கு பண்ணா பைத்துல் முகத்தஸ்ங்கிறது வடக்கு பக்கத்தில் இருக்கு. மக்கா என்பது மதீனாவிலிருந்து தெற்கு திசையில் இருக்கு. மக்காவில் தானே காபத்துல்லா இருக்கு. அதனால ரெண்டையும் முன்னோக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா மக்காவில் இருக்கிற வரைக்கும் ரெண்டையுமே முன்னோக்கி தொழுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. முன்னோக்கி தொழுதாங்க. இப்போ மதீனாவுக்கு வந்த கூட அந்த வாய்ப்பு கிடைக்க, இதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு ஒரு கவலை உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டே இருந்தது. சஹாபாக்களுக்கும் அந்த கவலை உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே வந்தது. இதனால என்ன சொன்னா, அந்த கவலையில் இருந்துகிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு செய்தியை சொல்றான். வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு, கிழக்கு மேற்கு அப்படிங்கிறதுலாம் அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் இல்லை. கிழக்கு திசையும் அல்லாஹ்வுக்கு உரியதுதான், மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்கு உரியதுதான். நீங்க எந்த பக்கம் உங்க முகத்தை திருப்பினாலும் நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் திசையை திருப்பிக் கொண்டாலும் உங்களது முகத்தை ஆக்கிக் கொண்டாலும் அந்த திசையிலே அல்லாஹ் அங்கே இருக்கிறான் என்று ஒரு ஆறுதலான செய்தியை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு இந்த வசனத்தில் ஒரு ஆறுதல் தருகின்ற செய்தியாக அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் சில இதிலிருந்து சட்ட வல்லுநர்கள் ஃபுகஹாக்கள் இருக்காங்கள் அல்ல, மார்க்கத்தினுடைய சட்டங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஃபுகஹாக்கள் இருக்காங்களே, அவங்க இந்த வசனத்தை எடுத்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு சட்டத்தை சொல்றாங்க. இப்போ நம்ம பிரயாணம் போய்கிட்டு இருக்கோம், ஒரு பயணத்தை நோக்கி போறோம், நம்முடைய வாகனம் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வக்து வந்துருச்சு, இப்போ நான் ஒதுவோடு இருக்கிறேன், இப்போ நான் தொழ வேண்டும். எந்த திசை நோக்கி தொழுவது? அந்த நேரத்தில் நீங்க காபத்துல்லாவை கிபிலாவை அப்படிலாம் நோக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த திசையிலே அமர்ந்து இருக்கிறீர்களோ அந்த திசையில் அப்படியே அல்லாஹு அக்பர் என்று நியத்து செய்து தக்பீர் கட்டிக்கொண்டு தொழ வேண்டியதுதான் என்று தொழலாம் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து ஒரு சட்டத்தை ஃபுகஹாக்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உடைய ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அவங்க வாகனத்தில் போனாங்கன்னு சொன்னா எந்த திசையில போனாலும் அந்த திசையை நோக்கியே தொழுவாங்க. அந்த திசையை நோக்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுவார்கள். சில நேரங்களில் சொல்லுவாங்க, இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் செஞ்சாங்க. வாகனத்தில் போகும் பொழுது வாகனத்தில் பயணம் போய்கிட்டே இருப்பாங்க. எந்த திசையில் பயணம் போகுதோ அந்த திசையில் அப்படியே முகத்தை வச்சிருக்காங்கன்னு சொன்னா தொழுது கொண்டிருப்பார்கள். எனவே நானும் அதை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை பின்பற்றி நானும் பயணத்தில் அப்படியே திசையை காபத்துல்லா நோக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நான் போகிற திசையிலே தொழுது கொள்ளுகிறேன். அதற்கு காரணம் இந்த 115வது வசனம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த சூரத்துல் பக்ராவுடைய 115வது வசனம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி அந்த அடிப்படையில் தொழுதார்கள். எனவே நான் அந்த அடிப்படையிலே தொழுகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சொல்லி இருக்கிற செய்தி நாம் பார்க்கிறோம். நான் சொல்ற இந்த வரலாற்று நிகழ்வு சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கு. 1251 என்ற எண்ணிலையும் அதே போல 1252 என்ற எண்ணிலையும் பதிவாயிருக்கு. திருமதியிலேயும் நசாயிலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. ஆக இந்த வசனம் என்பது நமக்கு சொல்லுகிற ஒரு சட்டம். நாம் பயணத்தில் இருக்கிற பொழுது எந்த செய்ய வேண்டுமானாலும் ஓகே தொழுது கொள்ளலாம். அதே சமயத்தில் நான் இப்போ இறங்கிட்டேன், வாகனத்தில் போய்கிட்டு இருக்கல இல்லை இறங்கிட்டேன்னு சொன்னால் அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட காபத்துல்லா எந்த திசையில் இருக்கிறது அப்படின்னு கேட்டு
அந்த திசையை முன்னோக்க வேண்டும். விசாரிக்க ஆளே இல்லைன்னா நாமளே ஒரு முடிவு பண்ணி இப்படித்தான் இருக்கும், சூரியன் பார்த்தா இங்க இருக்கு, இப்படி இது மேற்காக இருக்கலாம், இது கிழக்காக இருக்கலாம், நம்ம ஒரு முடிவு பண்ணி கொண்டு தக்பீர் கட்டி விடலாம். யாராவது கேட்பதற்கு விசாரிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட கேட்டு கஅபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும் என்பதும் ஃபுகஹாக்கள் நமக்கு இதுல சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா வல்ல ரஹ்மானுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனை முன்னோக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.